மேற்குவங்க மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் செல்வி மம்தா பானர்ஜி முதல்வர் அவர்கள் பேசிய உரை மிக அருமையான அரசியல். இந்த மாதிரி அரசியல் தான் நம்ம நாட்டினுடைய எல்லையை காக்க போகிறவங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, பங்களாதேஷில் நடக்கும் உள்நாட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் வீட்டு கதவை தட்டினால் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்போங்கிறாங்க. ஏற்கனவே 1 கோடிக்கு மேலே அவங்க மாநிலத்தில் வச்சுருக்கு இல்லை, அவங்களுக்கு ரேஷன் கார்டு, பேன் கார்டு முதல் கொண்டு கொடுத்து, ஓட்டுரிமை முதல் கொண்டு கொடுத்து நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு தொடர்ந்து 3 பீரியடாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்கள, ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்களும் இருந்தாலும் முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை தானே செஞ்சாங்க, இப்போயும் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பங்களாதேஷ் பார்டரில் வேலி கூட போட விட மாட்டேறீங்களே, இப்படியுமா ஒரு அரசியல் பண்ணுவீங்க? நம்ம நாட்டை காக்க வேண்டாமா? ஒரு விதத்தில் மம்தா பானர்ஜியை பாராட்டலாம். ஏன்னா அவங்க மனிதாபிமானத்தில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ் இனம் 35 தமிழ்நாட்டு ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் வெறும் 37 கிலோமீட்டர். லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவித்தார்கள். இந்த மாதிரி நம்ம நாட்டு அரசியல்வாதி யாருமே சொல்லவே இல்லையே, எங்கள் வீட்டு கதவை தட்டினால் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம் வாருங்கள்ண்டு. எல்லா அரசியல் மம்தா கிட்ட பழகிக்கிறலாம். இன்னும் ஏற்கனவே இருக்க 1.5 கோடி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, மறுபடியும் பங்களாதேஷ் மக்களை கூப்பிட்றாங்க. தேசிய நலனை கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மம்தா பானர்ஜி அவர்களே. இப்படியே போனால் ஏற்கனவே அஸ்ஸாம் முதல்வர் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் கடந்த 10 ஆண்டுகளாக 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் 2047 அஸ்ஸாமில் பெரும்பான்மை இனமாக ஆயிடுவாங்க, சிறுபான்மை இனம் கிந்துவாயிருங்கிறாங்க. நீ பங்களாதேஷ்காரங்களை இன்னும் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம நாட்டை பற்றி கொஞ்சமாக யோசிங்க முதல்வர் அவர்களே. ஆட்சி கட்டில் அமர்ந்தால் மட்டும் போதாது, நாட்டையும் பாதுகாக்கணும். நாட்டு வேலியை போட விட மாட்டேங்கிறீங்க, எதுக்காக போட விட மாட்டேறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கனால நம்ம நாட்டோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா நம்ம நாட்டில் மக்கள் தொகை இல்லைங்களா, மக்கள் தொகை இல்லாத மாதிரி பக்கத்து அண்டை நாடுகளை வர வைக்கிறீங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி பேசுகிறவங்களும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கண்டன குரலாக தான் கொடுக்கணும். எதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே தவறு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ரைட், இதான் இன்றைக்கு என்னுடைய கொந்தளிப்பு, என்னுடைய மன கொந்தளிப்பு தான். எல்லாம் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் கலவரங்களையும் அடிதடிகளையும் உருவாக்கி விட்டுட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பேசுகிறாங்க. கொஞ்சமாக நாட்டு நலனை கொஞ்சம் யோசிங்க தலைவர் அவர்களே.